வணக்கம் நண்பா. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மொபைல் இருக்க செட்டிங்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த ஸ்டே பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டிங்ஸ் வந்து எதுக்காக இருக்குதுன்னா உங்க டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகாம கண்டினியூஸா ஆன்ல வைக்கிறதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ் இருக்கு. இந்த செட்டிங் வந்து எப்படி யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சார்ஜிங்ல கனெக்ட் பண்ணியிருக்கும் போது மட்டும்தான் யூஸ் ஆகும். நீங்க வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும். இது எதுக்காகனா பெரும்பாலும் எதுக்காக யூஸ் பண்றதுன்னா இப்போ நீங்க போனை பார்த்து ஏதோ நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஒவ்வொரு டைம் டிஸ்பிளே ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டைமும் டிஸ்பிளே வந்து நீங்க டச் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி டச் பண்ணலாம்னா டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும். அப்படி டிஸ்பிளே ஆஃப் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த ஸ்கிரீன் டைம் அவுட் வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 15 செகண்ட்ஸ்ல இருந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 30 மினிட்ஸ்க்கு மேல இருக்குதான்னு தெரியல. ஸோ நான் யூஸ் பண்ற போன்ல 30 மினிட்ஸ் மேல கிடையாது. ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ மறுபடியும் நீங்க போயிட்டு டிஸ்பிளே வந்து டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் திருப்பி வந்து ஆன் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டே பேக்னு சொல்லிட்டு இந்த செட்டிங்ஸ் இருக்குது. இதை வந்து சார்ஜிங் மோட்ல கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து தொடர்ந்து டிஸ்பிளே ஆன்ல இருக்கும்போதே நீங்க வந்து ஏதாச்சும் நோட்ஸ் எடுக்கலாம். அதுக்காக தான் பெரும்பாலும் வச்சிருக்காங்க. இது வந்து சார்ஜிங் மோட்ல எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நீங்க வந்து நார்மலா இருக்கும்போது டிஸ்பிளே தொடர்ந்து கண்டினியூஸா டிஸ்பிளே ஆன்ல இருந்துச்சுன்னா பேட்டரி லோ ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க சார்ஜிங்ல கனெக்ட் பண்ணிருக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகாம கண்டினியூஸா ஆன்லேயே இருக்கும். அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ் வந்து இதுல வச்சிருக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த செட்டிங்ஸை வந்து எனபிள் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த செட்டிங்ஸ் வந்து டெவலப்பர் ஆப்ஷன்லாம் இருக்கும். அப்படி டெவலப்பர் ஆப்ஷன் வந்து உங்கள் ஃபோனில் இல்லைன்னா பில்டு நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து 7 டைம்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணும்போது அந்த பில்டு நம்பர் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி விடும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஓகே நண்பா, இந்த செட்டிங்ஸ் எதுக்காக இருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது போல மொபைல் இருக்கிற செட்டிங்ஸை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போதான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் கேள்விப்படுறேன், ஸோ எனக்கு தெரிய வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் மட்டும் ஒன்று போட்டு போங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு செட்டிங்ஸை பற்றி அதுக்கான தகவலோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றேன்.